स्थाई सुंदरराजन ने तमिलनाडु सरकार की आलोचना करते हुए कहा कि खराब शासन बढ़ते यौन अपराधों और कांग्रेस जिला अध्यक्ष की हत्या जैसे अनसुलझे मुद्दों को नजरअंदाज किया जा रहा है। उन्होंने सरकार पर वास्तविक समस्याओं से जनता का ध्यान भटकाने के लिए सर्वदलीय बैठक आयोजित करने का आरोप लगाया और इसे मात्र एक दिखावा बताते हुए मुख्यमंत्री से असली मुद्दों पर ध्यान केंद्रित करने की अपील की। இன்றைய சூழ்நிலையில தமிழகத்துல மிக மோசமான அரசாட்சி நடைபெற்று வருகிறது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது, போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவாகி வருகிறது, வேங்கை வயலுக்கு இன்னும் தீர்ப்பு கிடைக்கல, சொந்த கூட்டணி கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் நெல்லை மாவட்டத்தில் கொலையுண்டார், இன்னைக்கு வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படலை. இவை எல்லாவற்றையும் மறைப்பதற்காக ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்று இல்லாத ஒரு பொருளை வைத்து கூட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக மக்களை திசை திருப்புவதற்காக. அதனால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். முதலில் உண்மையான பிரச்சனையில் முதலமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும். இல்லாத பிரச்சனைகளை பிடித்து இழுத்து 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 அதற்கு அவர்கள் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பதிலாக உண்மை பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி சேகர் பாபு சொல்கிறாரு, இந்த கூட்டணி இரும்பு கூட்டணி, உடையா கூட்டணி அப்படின்னு. அண்ணன் திருமாவளவன் இன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் 4 எம்எல்ஏ இருக்கோம், 2 எம்பி இருக்கிறோம், ஆனால் எங்களால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லுக்காக அவர்களிடம் கொடியேற்ற முடியவில்லை என்று தெருக்கோடியில் பிரச்சனை ஆரம்பமாகிவிட்டது. அதனால் இவங்க ஒரு பொய் தோற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ பிரச்சனை இல்லை அப்படின்றது. ஆக இதையெல்லாம் மறைப்பதற்கு உள்கூட்டணி பிரச்சனை, வெளியே ஆட்சியினால் பிரச்சனை, இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் இதையெல்லாம் மறைப்பதற்காகத்தான் ஒரு சர்வ கட்சி கூட்டம் என்ற ஒரு கூட்டத்தை கூட்டி கொண்டிருக்கிறார்கள். இதில் தம்பி உதயநிதி ஒன்று சொல்கிறார், இந்தி திணிப்பை நாங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு. மறுபடியும் சொல்கிறோம், இல்லாத திணிப்பை திணிப்பு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இவர்களெல்லாம் அரசாங்க பள்ளியில் தான் படித்தாங்களா? இவர்கள் குழந்தைகள் அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வைக்கப்பட்டார்களா? மறுபடியும் நான் சொல்கிறேன், அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகளை வஞ்சிக்காதீர்கள். தனியார் பள்ளிகளுக்கு அத்தனை சலுகைகளையும் கொடுத்துவிட்டு மறுபடியும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் எத்தனை பேர் அரசாங்க பள்ளியில் குழந்தைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லாத திணிப்பை திணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நான் வன்மையாக இங்கே கண்டிக்கிறேன்.